வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என் இனிய தமிழ் தரமான மக்களுக்கு பணிவான தாழ்வான என் வணக்கங்கள். பிரவீன் காந்தி. எஸ் சார். சார், வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு சார்? ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் பண்ணிருக்கலாமோ, நம்ம கொஞ்சம் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு சுவாரஸ்யத்தை கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு வெரி குட் ரெஸ்பான்ஸ். அதில் நெகட்டிவும் இருக்கும். நீங்கள் வந்து ஃபிலிம்னாலே நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் சேர்ந்தாதான் அது ஃபிலிமாக கன்வெர்ட் ஆகும். அப்போ நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்தது தான் கலவை தான் உங்களை சிலுவையில் மாட்டாமல் தப்பிக்க வைக்கும். கலவையை பார்த்து பயப்படக்கூடாது. நான் வந்து ஜாலியாகவே எடுத்துக்கிட்டேன். ஒரு சிலது தேவையில்லாமல் வந்துருச்சோ, குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துருச்சு. நியாயமாக பார்த்தீங்கன்னா நான் அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 11 கேர்ள்ஸ் இருக்காங்க. அந்த 11 கேர்ள்ஸுக்கிட்டையும் நான் சொன்னது வந்து பெண்கள் மகாசக்தி. நல்லா புரிஞ்சுங்க, பெண்கள் மகாசக்தி. ஆண் பெண் இரண்டுல எது சக்தின்னு பார்த்தீங்கன்னா பெண் தான். ஆண் வந்து இயங்காமல் நிற்பது, அதாவது ஸ்பேஸ். பெண் வந்து இயக்கம். ஒரு இயக்கத்துக்கு வரணும்னா பெண் சக்தி தான் இயங்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டில் ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தாருன்னா ஒரு பெண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது அம்மாவாகட்டும், மனைவி ஆகட்டும், அக்காவாகட்டும், தூங்க விட மாட்டாங்க. ஏதோ ஒரு வேலையை கொடுத்து எழுப்பி ஓட விடுவாங்க. பெண் என்பவர்கள் இயங்கிக் கொண்டே இருப்பவர்கள். அவர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை அவங்க கிட்ட அங்க இருக்கிற பெண்ணுப்பா மகாசக்திப்பா, தயவு செய்து உங்களை நீங்களே சின்னதா வேல்யூ பண்ணிடாதீங்க. நீங்க சின்னதா உங்களை வேல்யூ பண்ணீங்கன்னா உங்களுடைய தாட்டு எதிர்க்க இருக்கவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களை சின்னதா ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படிங்கிறத அந்த 11 கேர்ள்ஸுக்கு சொன்னேன். மேபி ஒரு சிலர் அதை ரிசீவ் பண்ணியிருப்பாங்கன்னா, என்ன அன்பார்ச்சுனேட்லி நான் சொல்ல போன விஷயத்தை இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்திருந்தேன்னா மேபி அங்கே இருக்கிற பெண்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அவர்கள் மூலமாக ரசிகர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கும். இதெல்லாம் நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு நான் ரியலைஸ் பண்ணது, இந்த வாய்ப்பை தந்த விஜய் டிவி பிக் பாஸ் டீமுக்கு நமஸ்காரம். சந்தோஷமா இருக்கேன். ரட்சகன் என்னோட ஃபேவரட் மூவி. அந்த மாதிரி ஒரு மூவி எதிர்பார்க்கலாமா சார்? சார், ரட்சகன்றது வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள் கொண்டாடக்கூடிய படம். ஏன்னா இன்றைய நம்மளுடைய நெருக்கடியான ஒரு அவசர உலகத்தில் கோபம் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியல. கோபம் எல்லாத்துக்கும் கோபப்படுறோம். அந்த படத்தோட கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா, கோபப்படுறவன் காதலிச்சா, அதாவது தேசிய கீதம் பாடுறவன் டூயட் பாடக்கூடாது. அதுதான் ரட்சகன் படத்தோட ஒன்லைன். நீ நல்லதுக்கு கோவப்படுற அப்படின்னா உனக்கு எதுக்கு காதல்னு அவங்க அப்பா கேட்பாரு, ஹீரோயினோட அப்பா. அதான் தேசிய கீதம் பாடுறவன் டூயட் பாடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி இன்றைய இளைஞர்களுக்கு வந்து எல்லா பொறுப்பும் இருக்கு. அவங்க விளையாட்டா இருப்பாங்க, ஆனா பொறுப்புகள் இருக்கு. ஆனா அந்த பொறுப்புகளை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஏன்னா கோவம், அவசரம். எல்லாருக்கும் டார்கெட் பிக்ஸ் பண்ணிட்டு இருந்த உலகம் எல்லாரையும் ஓட வைக்குது. ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஓடிக்கிட்டு இருக்கிறதுல கோவம் இல்லாம ஒருத்தன் ஓடிட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு ஈஸி கப்பு. இதை தான் நான் ரட்சகன்ல சொன்னேன், கோவத்தை கட்டுப்படுத்து அப்படின்னு சொன்னேன். அந்த படம், அந்த கண்டென்ட் இன்னைக்கு இருக்கிற ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் என்னுடைய ஹீரோ நாகார்ஜுன் சார் வந்து ஒரு படத்தில் நடிச்சு, அந்த படம் வந்து மிகப்பெரிய, அதில் வந்து என்னுடைய பாடல் சோனியா என் பாட்டு மிகப்பெரிய சென்சேஷனல் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஏற்கனவே அந்த நாகார்ஜுன் சாரை வந்து நிறைய பேர் இன்டர்வியூ கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, சார் ரட்சகன் 2 எப்போ சார் எடுப்பீங்க? இப்போ எனக்கும் இன்ட்ரெஸ்டட், ஐ எம் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நாகார்ஜுன் சார் சொல்லியிருக்காங்க. நான் அப்போ கூட பெருசாக அதை இது பண்ணிக்கல, அதில் ஸ்பீடு காட்டல. ஏன்னா ஒரு புடிசரை பிடிக்கிறது இப்போ ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப். எனக்கு இப்போ நாகார்ஜுன் சார் மேலே ஒரு பெரிய ஒரு கவனம் வந்துருச்சு. அதே மாதிரி என்னுடைய ரட்சகன் படத்திற்கு மிகப்பெரிய கவனம் இளைஞர்கள் மத்தியில் வந்துருச்சு சோனியா பாடலால. அதனால மிக விரைவில் ரட்சகன் பார்ட் 2 எடுக்க வேண்டிய அவசியத்திற்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். எடுக்கலன்னா நான் குற்றவாளி. அது கொஞ்சம் கஷ்டம் தான், டஃப் ஜாப். ஏன்னா நான் ஒரு கேப் விட்டுட்டேன். எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றது ரொம்ப, அது ஒரு நான் அனுபவத்தில் பார்த்தேன், எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா கேப் விடக்கூடாது. சினிமாவில் கேப்பே விடக்கூடாது. எந்த ஜாப்லையும் சரி, கேப் விட்டோம்னா உங்களை அப்டேட்ல இல்லையோன்னுவாங்க. நான் அப்பப்போ டேட்லயே இருப்பேன். அப்டேட் இல்லை, அப்பப்போ டேட் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம அந்த தேர்ட் ஐல பார்த்துக்கிட்டே இருப்போம். பட் அதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக எவ்வளோ சொன்னாலும் புரியாது. என்ன சார் லாஸ்ட் படம் எப்போ எடுத்தீங்கன்னு கேட்பாங்க. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இருக்கு. இந்த காம்ப்ளிகேட் எல்லாம் மீறி இந்த ரசிகர்களின் ஆசைக்கு, அவர்களுடைய காதலுக்கு
நான் கண்ணீர் சிந்தியாவது ரட்சகன் 2-வை போராடி எடுப்பேன். அமேசிங் சார். பிக் பாஸ் அனுபவம் எப்படி இருந்துச்சு சார்? சார் உண்மையிலே சார், நான் போற வரைக்கும் அது ஒரு ஷோ, ரைட்? ஷோ. அதுல வெளியே இருந்து பார்க்கும்போது பல கமெண்ட்ஸ் இருக்கும். ஸ்கிரிப்டான்னு கேட்பாங்க, எல்லாம் செட்டப்பும்பாங்க. நான் அவ்வளோ கூட போல. ஓகே, ஒரு ஷோ கமல் சார் பண்ணாரு. கமல் சார்லாம் போய் பண்றாரு. கமல் சார் நம்ம வேறையா பார்த்தோம், அவர் போய் இந்த ஷோலாம் இருக்காருன்னு கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இருந்தது உண்டு. கமல் சார் ஏன் அதை பண்ணாருன்றது நான் ஷோக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அது ஒரு தவம். அங்கே ஒரு எனக்கு தெரிஞ்சு சார், நான் ஒரு டைரக்டர்ன்றதுனால ஒரு 400 பேர் ஒர்க் பண்ணுவாங்கன்னு என்னோட கெஸ். ஏன்னா 24/7 நமக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்க 20 பேருக்காக 400 பேர் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஒர்க்குக்கு அவ்வளோ பெரிய எப்படி அதை ஆர்கனைஸா பண்றாங்க. எங்கேயுமே தப்பு நடக்குமா நானும் பார்க்குறேன். எங்கேயாவது மிஸ் பண்ணுவாங்களான்னு பார்த்தா நோ மிஸ்ஸிங்கிறதே இல்லை. அதை நான் ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். எனக்கு அந்த நினைவிலே எனக்கு டைம் தள்ளிடுச்சு. எனக்கு எப்படி இது முடியுது? எங்கேயாவது அதாவது உள்ள நுழைஞ்சு கேரவன்ல ஏறினதுல இருந்து என்னை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். என்ன அப்படியே டேக்கிங் கேர் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படியே கேமராக்கள் மொய்க்கிறது. எப்படி ஒரு தேனை ஒரு வண்டுக்கள் மொய்க்குமோ அது மாதிரி வர அந்த உள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னா, கேம் ஆட நுழைஞ்சிட்டீங்கன்னா உங்களை கேமராக்கள் மொய்க்கிறது. அந்த கேமராக்கு பின்னாடி 400 பேர் மொய்ச்சு உங்களை அவ்வளோ டேக்கிங் கேர் பண்றாங்க. தப்பு பண்ணாம பாக்குறாங்க. நம்ம பிக் பாஸை பத்தின ஒப்பீனியனே எனக்கு மாறி போச்சு. அது நான் ஒரு சும்மா நம்ம சின்ன பசங்களை ஒரு மாதிரி காட்டுறாங்க அப்படிலாம் சமுதாயத்தின் குற்றச்சாட்டுகள் இருந்தது. நானும் ஓகே அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். அந்த 24/7 பிளஸ் அது ஒரு ஷோவாவே இல்லை சார். அது எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. ஷோன்றது என்ன, ரெடி கமான் ரெடி டேக் அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். இங்க பார்த்தா அது ஏதோ நீ இது ஒரு கடமை, நீ இதுக்குள்ள இவ்வளவு பெர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிக் பாஸோடைய கமெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த கரெக்டா அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒன்று வரதாகட்டும், நீங்க ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் வைக்கிறதாகட்டும், எல்லாமே அவ்வளோ ஆர்கனைஸ்டா பண்ணது. எனக்கு அந்த இடம், நான் அடுத்த படம் பண்ணும்போது அந்த பர்ஃபெக்ஷனை தான் நான் அந்த டீம் சேர்க்கறது தான். அதை நான் அங்கே லேர்ன் பண்ணேன் சார். உண்மையிலேயே பிக் பாஸ் அனுபவம். என்னுடைய ரட்சகன் படம் பண்ணும்போது எனக்கு அப்போதைக்கு அது பெரிய படம், இந்தியாலேயே அது பெரிய படம். அதை எப்படி நீங்கள் எடுத்தீங்க, கிளைமேக்ஸ்லாம் எப்படி எடுத்தீங்க? 3 ஹெலிகாப்டர் செங்கல்பட்டில் தான் நான் எடுத்தேன். அதெல்லாம் அமேசிங்காக அப்போதைக்கும் பேசப்பட்டது, இப்பவும் பேசப்படுது. எனக்கு அதெல்லாம் விட இவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு சும்மா 20 பேர் அதில் எல்லாம் சின்ன பசங்க, இவங்களுக்கு இவ்வளோ பெரிய வேலை நடக்குதுன்னா அப்போ இவங்க அந்த ஷோவை நடத்தல. அதை ஒரு சமுதாயத்திற்கு எதையோ சொல்ல விரும்புது. நான் அதை தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சமுதாயத்தில் நீ வாழணும்னா உனக்கு விழிப்புணர்வு அவசியம். அந்த ஷோவோட கான்செப்ட் என்ன? அவேர்னஸ். கவனமாக இரு. கடவுள் என்பது என்ன கேட்டால் எதுவுமே இல்லைங்க. உங்க கவனம் தாங்க கடவுள். நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா உங்களை வெல்ல முடியாதுங்க. அதை பிக் பாஸ் டீம் அந்த 20 பேருக்கும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. நிச்சயமா அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வெளியே வர 20 பேரும் சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்திற்கான சக்தியாக மாறுவார்கள். நான் அப்படி ஒரு ட்ரைனிங் அங்கே தராங்க. ரியலி எனக்கு அந்த சக்தியை நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் இருந்திருந்தா நிறைய நான் எடுத்திருப்பேன். பட் இயற்கை எனக்கு ஒரு வாரம் நீ போதும் கிளம்புன்னு சொல்லிட்டு போ மாதிரி நான் அதை எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா நான் இன்னும் கொஞ்சம் அங்கேருந்து சக்தியை எடுத்துட்டு வந்திருப்பேன். ஃபேண்டாஸ்டிக் அனுபவம். உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யாரா சார்? ஆல்ரெடி நான் கனி மேடம் சொன்னேன். கனிவான பெண் கனி. என்ன ரெண்டாவது சமைக்கும் போது சார் எப்பவுமே அந்த அம்மா கிட்ட வீட்டில் சமைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது நமக்கு. அதில் ஆக்சுவலி அவங்க நடிக்கிறாங்க, ரைட்? அந்த இடத்துல அவங்க கண்டஸ்டண்ட்டாக சமைச்சா அது அவங்க ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றது. ஆனால் அந்த அம்மா சர்வீஸ் பண்ணும்போதும் அது இல்லவே இல்லை. அதே மாதிரி நந்தினி கிட்ட அந்த ஒரு கமிட்மெண்ட்டை பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நந்தினி போயிட்டாங்க. அந்த ஒரு லவ் இருந்தது அந்த அம்மா கிட்ட. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க போயிட்டாங்க. அவங்க போயிடக்கூடாது அந்த பொண்ணு. ஏன்னா கதை சொல்றதுக்கு கதை நேரம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? யார் சொல்ல போறீங்கன்னா டக்குன்னு அந்த அம்மா ரைஸ் பண்ணிடுச்சு, நான் சொல்றேன் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நான்லாம் என் பேரே கதை காந்தி. நான் கதை சொல்றதுல நான் சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் ஆயிருக்கேன். நானே யோசிச்சுட்டு இருக்கேன். பார்த்தா அந்த அம்மா எந்திரிச்சுது. இவ்வளோ அவசரமா என்ன சொல்ல போகுதுன்னு பார்த்தா அவ்வளோ அருமையான நேரேஷன். எனக்கெல்லாம் கண் கலங்கிடுச்சு. அந்த நந்தினி பேசும்போது, அவங்களுடைய லைஃப்பை சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அந்த கேரக்டர் உள்ள இருந்திருந்தா ஒரு வலியா இருக்கிற பெண் கூட ஒரு புதிய வழியை நோக்கி பயணிக்கலாம் இந்த பிக் பாஸின் மூலமாக அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குன்றது எனக்கு. அவங்கள நான் 2வது சாய்ஸாக வச்சிருந்தேன்.
அடுத்து வந்து துஷார்ன்ற பையன் முதல் தலையா அதில் வந்து செலக்ட் ஆன துஷார் வந்து எனக்கு ரொம்ப கவனத்தை ஈர்த்த பையன். அவனுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. நான் வந்த 2வது நாள்லேயே அவர்கிட்ட சொன்னேன், தம்பி பெரிய ஆளாக வருவேன், அவங்ககிட்ட தலைமை பண்பு இருக்குது, அமைதியாக இருக்க, அப்சர்வ் பண்ணுற, உன் குரல்லையே ஒரு கமாண்டிங் இருக்குது. ஸோ அதனால் நீ இது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரியே அந்த டீமில் தலையாக செலக்ட் பண்ணுற இடத்துக்கு அவர் வந்தார். ஸோ நான் தான் அந்த இதை வந்து கைட் பண்ணி சொன்னேன். அது எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு தலையாக வந்தார். அந்த பையனும் எனக்கு வந்து ஆப்ஷனில் இருக்கார். அடுத்ததாக யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக இருக்கார், கொஞ்சம் பாடி லாங்குவேஜில் கொஞ்சம் ட்ராமாட்டிக்கு. ஆனால் ஒரு போட்டியாளனுக்கான அந்த ட்ராமாட்டிக்காக அது அவர் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாருன்னா மைட் பி சபரி ஆல்சோ வில் ரன் அந்த ரேஸ், அதில் வந்து ஓட்டி வரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்சரா வந்து நான் கவனிச்சதில் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பவர் வச்சிருக்கிற பெண் உள்ள. நான் அவங்ககிட்ட பேசும்போது உள்ள நான் சொல்கிறேன் தெரியுங்களா, பெண் வந்து சக்தியானவன்னு அது அந்த அம்மா கிட்ட இருக்குது. ஆனால் கொஞ்சம் அவங்கக்கிட்ட ஒரு ஷைனஸ் இருக்குது. அது அந்த ஷைனஸ் வந்து எடுத்து அவங்க வெளியே போட்டுட்டு ஒரு 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 ஃப்ரீ ஆகிடணும். அது வந்துடுச்சுன்னா தான் நீங்கள் அந்த தலைமையாக நம்பர் 1க்கு வர முடியும். அது ஒன்று அவங்கள பிரேக் பண்ணுது. மேபி வர நேரங்களில் அவங்களுக்கே மைண்டுக்குள்ளே அது சொல்லி அவங்களே அதை சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா ரேஸில் அவங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தால் மேபி அரோரா ஆல்சோ மைட் பி. அது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க லாஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கிட்டே ஒரு சின்ன நிதானமும் சின்ன ஒரு பிளானிங் இருக்குது. மேபி அரோரா ஆல்சோ இந்த கேமில் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். வீட்டில் யார் ஃபேக்காக இருக்காங்க சார்? எல்லாரும் வந்து கிளாப் பண்ணுது இருந்த அத்தனை பேர் கிளாப் பண்ணது யாருன்னு உங்களுக்கே தெரியும். பாரு, அது வந்து 100 ரகுவர பாரு, 100 மன்சூர் அலிகான் பாரு, 100 நம்பியார். ஓகே சார், நீங்கள் எவிக்ஷன் ஆகும்போது லாஸ்ட் மினிட்ல வந்து யாரும் கிட்ட வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கான உண்மையான ரீசன் என்ன சார்? என்னன்னா சார், ஃபர்ஸ்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டட். அதாவது நானே ரெடி ஆகிட்டேன், என்ன இருந்தாலும் நம்ம மனுஷன் தானே. இப்போ என்ன ஒரே டிமாண்ட் வந்துச்சுன்னா இப்போ வெளியே போய் என்னத்த சொல்றது, என்ன ஒரு வாரத்தில் வந்துட்டீங்க, எனக்கு ஐ டோன்ட் கேர். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம், அது வந்துச்சு என் மைண்டில் டக்குன்னு. ஐயோ அப்படி அதில் இருந்தேன். அப்புறம் திருப்பி விழிப்புணர்வுக்கு வந்துட்டேன். விழிப்புணர்வு சரி ஓகே ஃபைன் இட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், கனி மேடம் கிட்டேயும் அந்த துஷார் கிட்டேயும் சொல்லிட்டு வரணும்னு நினச்சேன். ஏன்னா நமக்கு நல்ல சோலா தெரிஞ்சவங்க 3-4 பேர் இருக்காங்க. துஷார், இவர், அப்புறம் வினோத், கானா வினோத், அப்புறம் பிரவீன்ராஜ் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு இவங்ககிட்டலாம் சொல்லிட்டு வந்துருக்கணும். என்னன்னா அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு அவங்க கிட்ட மட்டும் நான் என்னோட எமோஷனில் காட்டிட்டு வந்திருந்தேன்னு வச்சுங்களேன், மிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். அப்போ நாங்கள்லாம் என்ன தப்பா அப்படின்னு நான் இப்போ எல்லாரையும் ஹக் பண்ணணும், அதுக்கு டைம் எடுத்துக்கும். எனக்கு என்னன்னா மைண்ட் இப்போ எதுக்கு போயிடுச்சுன்னா, இந்த இடத்துக்கு வந்துட்டு ஏன் இயற்கை நம்மளை ஒரு வாரத்துக்குள்ள நானும் அந்த முடிவு எடுத்துட்டேன். ஏதோ ஒரு காரணங்களை இன்னும் ஒரு வாரம் கூட இருந்திருக்கலாமே, ஏன் அதில் அதிகமாக எனக்கு மைண்ட் அங்கே போனதுனால இங்கே எனக்கு திரும்ப முடியல. திரும்பிட்டு சரி ஒருத்தர்கிட்ட லவ் காட்டிட்டு மிச்சவங்க கிட்ட காட்டலன்னா அது அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குமே. டோட்டலாகவே இன்னொன்று நான் சொல்லவும் அங்கே நான் தயாராகிட்டேன். என்ன தயாராகிட்டேன்னா, என்ன யாரும் தோக்க அடிக்க முடியாதுன்னு அதுக்கு ஜம்ப் ஆகிட்டேன் மைண்டில். ஸோ இப்போ என்னன்னா அது தோல்விங்கிற மனப்பான்மை எப்பவுமே சார் நான் ஒன்றுத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பேன் சார். நான் 5 படம் பண்ணேன், 5ல் 3 படம் நல்ல பேர் வந்தது. ஒரு 2 படம் முன்ன பின்ன இருக்கும்போது கூட நான் அதை தோல்வியாக கன்வெர்ட் பண்ணிக்கவே மாட்டேன். ஏன்னா அப்புறம் ஓட முடியாது. அதனாலேயே சரி இங்கே நம்ம வந்து காட்டிடக்கூடாது, இது ஒரு அனுபவம், அவ்வளோதான். நம்ம அனுபவத்துக்கு தான் வந்தோம், அனுபவத்திலேருந்து சீக்கிரம் அனுப்பப்படுறோம், அவ்வளோதானே தவிர இதில் வெற்றி தோல்வி இல்லை. ஏன்னா அவங்க எல்லாரோட ஃபேஸ் என்னவா வருதுன்னா, ஐயோ சார் நீங்க போறீங்களா, இதுங்க தான் நமக்கு குத்துன்னு குத்துச்சிங்க, அங்க வந்துட்டு என்னாலும் நீங்க போறீங்களா சார் அப்படின்னு ஒவ்வொன்று வருது மூஞ்சி. அதையும் இது பண்ண பாக்குதுங்க அதுங்க. பாத்தியா அவர்கிட்ட செமையா டிராமா பண்ண பாத்தியான்னு வருதுங்க. நமக்கு தெரியல, தவிக்குதுங்க அதுங்க. இங்க ஸ்கோர் பண்ணிடலாம், இவர்கிட்ட ஐயா மாட்டிச்சு ஒரு கொக்கு அப்படின்ற மாதிரி வந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம கிட்ட டிராமா போடதா வருதுங்க. உண்மை எதுகிட்டே இல்லை. உண்மையா இருந்தது கனி இருந்திருப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், அந்த அம்மாவை தெரியும்.
மேபி அப்சரா இருந்திருக்கலாம். ஆனால் அப்சரா தான் ஃபஸ்ட்டு என்னோட பேரையே எடுத்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா அந்த அப்சராவை நம்ம ரொம்ப பெருசாக நினச்சோமே, நமக்கு அகெயின்ஸ்டாக சொல்லிட்டு இப்போ ஓகே அவங்க வாயில் வந்துருச்சு அந்த வார்த்தை, ஓகே நோ ப்ராப்ளம். அப்புறம் துஷாருக்கு இன்னும் கொஞ்சம் நின்று பேசிட்டு வரலான்னு பார்த்தேன். இவ்வளோதான் என்ன. ஆனால் ஓவராலாகவே நம்ம வந்து யாருக்குமே நெருக்கம் இல்லாமல் இருந்துட்டோம்னா எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நம்மளை திட்டட்டும். ஏன் 10 பேர் திட்டட்டும், 18 பேர் திட்டட்டு அப்படி வந்துட்டு அது அப்படி எடுக்கப்பட்ட முடிவுதானே தவிர அவங்க மேலே வெறுப்புணர்ச்சியில் எனக்கு சார் எனக்கு யாருமே வெறுப்புணர்ச்சியே கிடையாது சார் எனக்கு. ஏன்னா வெறுப்புணர்ச்சி நல்லா இங்கே நான் சொல்கிறேன் கேட்டுக்கேன். ஒருத்தரை நான் வெறுக்கிறேன்னா அவரை வெறுக்கல, என்ன நானே வெறுக்கிறேன். அவர் போயிடுவார், அவரை தூக்கி நான் சுற்றுவேன். நான் நந்தினிக்கிட்டே அதான் சொன்னேன், நேற்றைய சம்பவங்களை தூக்கி சுத்தாதம்மா, அது செத்த போனோம். நேற்றைய சம்பவம்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அது முடிஞ்சு போச்சு. உன் வாழ்க்கையில் நிறைய பேடு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் செத்த போனோம் தானே. அதை ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவரு ஏமாத்திட்டாரு இவரு ஏமாத்திட்டாருன்னு அந்த பாரத்தை ஏன் நீ தூக்கி சுத்துறன்னு. அது மாதிரி எனக்கு நான் வந்த உடனே அவ்வளோதான் ஓவர். நமக்கு பிக் பாஸ் போன ஒரு நல்ல அனுபவம், சின்சியாரிட்டின்றதை அங்கே நான் கற்றுக்கிட்டேன். அது அவ்வளோதானே நான் வந்து இல்லை பண்ணாங்க. அதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் மனசு வந்து பெயினாக இருக்கும். ஸோ நான் அங்கே ஏன் யாருக்கிட்டே சரியாக வந்து வரும்போது நான் வந்தேன்னா இந்த 18 பேருக்கும் நம்ம மேலே ஒரு தனிப்பட்ட இவர் நல்ல போகும்போது நான் ஒரு 4 பேர்கிட்ட ரொம்ப அன்பாக காட்டியிருப்பேன். அப்போ மிச்சவங்க கடுப்பாகும். ஓவராலாக இது பண்ணால் அதுலேயாவது அவங்க ஒத்துமையாக என்ன திட்டட்டும். அவங்க எல்லாம் தந்ததியாக இருக்காங்க. முறையாக ஒத்துமையாக பிரவீன் காந்தியை திட்டட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க திட்ட தான் செய்வாங்க. ஏன்னா அப்படிதான் அது கேம் அதானே. யா ஸோ அந்த வாரம் நீங்கள் ஹெல்மெட் ஆகலைன்னா வேறு யார் ஹெல்மெட் ஆகிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அது எனக்கு தெரிஞ்சு ஆதிரை கொஞ்சம் பெரிய லெவலில் இல்லாதனால மேபி ஆதிரை இருந்திருக்கலாம். ஆதிரை தான் என்னோட சாய்ஸாக இருந்தது. ஆதிரை தான் வந்திருப்பாங்க. உங்கள் அடுத்த பிளான் என்ன இருக்கும் சார்? சார் இதுதான் சார். இப்போ எனக்கு பிக் பாஸ்ன்றது ஒரு வாரமாக இருந்தாலும் அது டைமண்ட். ஓகே, நான் இவ்வளோ பெருசாக இரும்பு அள்ளிட்டு போகிறத விட டைமண்டை வந்து ஒரு பீஸ் சின்ன பீஸ் எடுத்துகிட்டு போனாலும் அதுக்கு வேல்யூ. அது மாதிரி பிக் பாஸ் ஷோ எனக்கு ஒரு வாரம் என்னை வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தெரிய வச்சிருச்சு. ஓ, ரட்சகன் படத்து டைரக்டர், ஜோடி படத்து டைரக்டர், ஸ்டார் படத்து டைரக்டர், நேர்ந்துக்கிட்ட பாட்டு அப்படின்னு அவங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்தது. நான் இவ்வளோக்கும் நிறைய டிவி டிபேட்ஸ்லாம் பேசியிருக்கேன். ஆனால் மக்களுக்கு ஒருத்தர் டிவி டிபேட்டில் பேசுவாப்பா, தொப்பி போட்டு பேசுவாப்பா, அவ்வளோதான் நம்மளோட அடையாளம் அங்கீகாரமாக இருந்தது. இப்போ தொப்பிலிருந்து என்ன ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக மாற்றினது பிக் பாஸ். ஸோ இந்த ஒரு மைலேஜ் இருக்கு இல்லையா, ஒரு வாரத்தில் எனக்கு கிடைச்சதை வச்சு என் மைண்டு தான். இன்னொன்று சார், நம்மளுடைய மைண்டு வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கும். ஓகே, நியூரான் வந்து நம்ம மண்டையில் கோடி ட்ரில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. அது வந்து என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வச்சுக்கிட்டு அந்த நியூரான்ஸ் ஆக்டிவ்லேயே இருக்கும். இப்போ என்னன்னா பிக் பாஸ்ல நான் போயிட்டு வந்ததுனால பிக் பாஸோட கெட்டதை மட்டும் அது பிடிச்சிக்கும். ஏன் ஒரு வாரத்தில் வந்துட்டேன் நீ நான் வேஸ்ட்டு அப்படின்னு இதுதான் சொல்லுவோம். வெளியாளர் சொல்கிறத விட வெளியாள் ஒரு நாளைக்கு 10 பேர் சொல்லுவாங்க, அது 100 பேர் சொல்லுவாங்க. ஆனால் நியூரான் எனக்குள்ளே இருக்கிற அந்த நான் அது என்ன பண்ணுன்னா தூங்கும்போது சொல்லும், சாப்பிடும்போது சொல்லும், ரெஸ்ட் ரூம் போகும்போது சொல்லும், சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் மாற்றிடணும். நான் 100 நாள் இருந்ததா என்ன நானே ஏமாத்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அந்த நியூரான்களுக்கு வேற ஒரு தீனி போடணும். ஜெயிச்சிட்டோம், கப்பு வாங்கிட்டோம், விஜய் அதை இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ விஜய் சேதுபதி எப்படி நான் அதை மாற்றினன்றதை சொல்கிறேன். விஜய் சேதுபதி சார் பேரை எடுக்கிறாரு, அப்படியே ஒரு சின்ன மியூசிக் நானே போட்டுக்குவேன். போட்டுட்டு எடுத்து பார்த்தா பிரவீன் காந்தின்னு வந்தது இல்லை. அங்கே நான் என்ன தெரியுமா சவுண்ட் ஓவர்லாப் பண்ணிட்டேன். என்னுடைய அடுத்த படத்தின் இயக்குனர் பெயர் பிரவீன் காந்தி. யா பிரவீன் காந்தி சார் தான் அடுத்த படம் டைரக்ட் பண்ண போறார். நான் என்ன நானே மாற்றிட்டேன், முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்து நான் விஜய் சேதுபதி சார் வச்சு படம் பண்ண போறேன். அதை காட்டுறாரு அவர், முடிஞ்சு போச்சு. என்ன நானே சீட் பண்ணிக்கணும், என்ன நானே உட்காந்து அழகுடுது, சீட் பண்ணிட்டேன். அவன் இப்போ என்ன பண்ணிட்டான், உள்ள இருக்கிற நியூரானு ஆமாம் விஜய் சேதுபதி சார் எடுத்து காட்டிட்டாரு, பிரவீன் காந்தின்னு காட்டிட்டாருன்ட்டு அவன் இப்போ அமைதியாக இருக்கான். இவ்வளோதான் வாழ்க்கை. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நியூரான்ஸை நீங்களே ஏமாத்த பழகுங்க. அந்த நீங்களேன்றது அந்த நான் விஜய் சேதுபதி கிட்ட சொன்ன பார்த்தீங்களா, நான் மகாசக்தி, அது எல்லா இடத்துலையும் பறந்து விரிஞ்சு கிடக்குது. அதான் நீங்கள் மாறிடணும். நீ இப்போ பிரவீன் காந்தியே இருக்கக்கூடாது. பிரவீன் காந்தி டுபாக வருது. இது மாதிரி 800 கோடி பேர் இருக்கான். ஆனால் அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, எங்கும் இருக்கிறது ஒரே சக்தி. அந்த சக்தியாக நான் இருக்கிறன்றதை நம்பணும் ஃபஸ்ட்டு.
இது சாதாரண வேலை இல்லை. இப்போ நம்ம கேளும்போது நிறைய கமெண்ட்ஸ் வரும், தண்ணி போட்டு வளர்றாம்மா, புரிய நம்ம லூசும்மா, ஒரு என்னென்னமோ சாமியார் மாதிரி என்னென்னமோ வரும். ஓகே, யாகவா முனிவரா ஏதோ ஒரு அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் புரிஞ்சுங்க, நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்களுக்கு எதிரி நீங்கள் தான். அது நியூரான்ஸாக இருக்குது. ஒவ்வொரு வாட்டி மூச்சு காற்று எடுக்கும் போதும் அந்த நியூரான்ஸ் உங்களுக்கு எதிராக பேசும். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சோஷியல் மீடியாவில் போகிறீங்க, கமெண்ட்ஸுங்களை போடுறீங்க, உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியல, யாரையும் திட்டுறீங்க, அதில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறீங்க. உண்மையிலே நீங்கள் உங்களையே திட்டிக்கிறீங்க, என்ன திட்டல, உங்களை திட்டிக்கிறீங்க. ஏன்னா அந்த வார்த்தைக்கு நீங்கள் தானே ஓனர். என்னை ஏதோ திட்டுறீங்கன்னு வச்சுங்க, அந்த வார்த்தைக்கு ஓனர் யார்? நீங்கள் தான். அது உங்களுக்குள்ள பதிவாயிடுச்சு. அதனால் நான் என்னையே மாற்றிக்கிட்டேன். நம்ம 100 நாளில் ஜெயிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி நான் தான் அடுத்த பட டைரக்டர்னு காட்டிட்டாரு. ஸோ ஐ ஆம் லக்கி. நான் என் நியூரான்ஸை ஏமாற்றிட்டேன். ஸோ அதனால் நான் நிம்மதியாக இருக்கேன். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ரொம்ப சிம்பிள் சார். நான் வந்தது பர்பஸே சார், அஃப்கோர்ஸ் கொஞ்சம் காசு கிடைக்கும், இவ்வளோ பெரிய புகழ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. ஒரு வாரத்தில் இவ்வளோ பெரிய புகழ், ஒரு வாரத்திலே இவ்வளோ பெரிய புகழ் கிடைச்சிருச்சு, நான் அதை எதிர்பார்க்கல. கொஞ்சம் பணம் கிடைக்கும், ரெண்டாவது கொஞ்சம் அப்டேட் ஆகலாம் அப்படின்றது. இது ரெண்டும் வந்து எனக்கு ஒரு 20% சார். 80% என்னென்னா, நான் ஒரு வாழ்க்கையை நிறைய இழந்துட்டு, எனக்கு கல்யாணம் ஆகலை, எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் இல்லை எனக்கு வாழ்க்கையில். இப்போ என்ன வந்து ஏதாவது ஒரு சொல்லுவாங்களே, அது சொல்லக்கூடாது, வாழ்க்கை மனிதர்கள் பயப்படுற ஒரு வார்த்தை, மரணம் வருதுன்னு வச்சு சும்மா ஜாலியாக பேசுங்க. மரணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, கமான் மிஸ்டர் எமன் சிட், வில் ஹேவ் காஃபி, அப்புறம் யாரை லாஸ்ட்டாக பிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் என்னை மன ரீதியாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டேன். எனக்கு எமனே லெமன்னா, லெமன் தான் எமன். அந்த மனசு தான். நீங்கள் மனசை திடப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களை வெல்லவே முடியாது. உங்களை தோக்கடிக்கிறது நீங்கள் தான், வேற யாருமே உங்களை தோக்கடிக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ அடுத்தவங்க கமெண்ட்ஸ் பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளே எடுத்துக்கோங்க சார். ஒரு வீடு எடுத்துக்கோங்க சார். ஏன்னா இந்திய கலாச்சாரம் வீடை சார்ந்தது. நம்ம வீட்டை எடுத்துக்குவோம். ஒரு ஃபேமிலி ஓரியன்ட்னு வச்சுங்க, ஒரு 5 பேர், அம்மா அப்பா கல்யாணம் ஆனவன். இந்த 5 பேரும் 5 உலகம். முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு பெட்டில் போனோம்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பெட்டில் படுத்திருக்காங்கன்னா 2 உலகம். நீங்கள் இந்த 2 உலகம் மெர்ஜே ஆகாது, இப்படி வராது. இது தனி உலகம், இது தனி உலகம். ஒன்று இது டோட்டலாக தன்னை இழந்துட்டு இங்கே போகணும், இல்லை இது தன்னை இழந்துட்டு இங்கே போகணும். ரெண்டும் இப்படியே இருந்ததுன்னா தனியாக தான் இருக்கும். 2 பெட்டு, 2 உலகம், 2மே கடைசி வரைக்கும் டார்ச்சர் தான். இதில் யார் சரணாகதி ஆக போகிறீங்க? முதல்ல சரணாகதி ஆகிறதுக்கு தயாராகிடுங்க. யார்கிட்டயோ சரணாகதி ஆகிடுங்க. நன்றி உணர்வு, 2 விஷயத்தை தான் இந்த மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேங்க. சரணாகதி ஆகிடுங்க. யாரையோ ஒருத்தர் பிடிச்சிங்க, அது அம்மாவாக இருக்கலாம். அம்மா இருந்தால் பெஸ்ட்டு, அம்மா தான் பெஸ்ட்டு. சரி, அம்மா இல்லை, இன்னும் எல்லாருக்கும் அம்மா இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் இருக்கலாம், இல்லை ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு மனைவி இருக்கலாம். சரண்டர் ஆகிடுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் உங்களை கரைச்சிடணும். கங்கையில் கொண்டு போய் கரைக்கிறாங்களே செத்ததுக்கப்புறம், உயிரோடு இருக்கும்போது நீங்கள் எங்கேயா போய் கரைச்சிடணும். உங்களை கரைச்சாதான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும், ப்ளீஸிங்காக இருக்க முடியும். இல்லைன்னா வாழ முடியாது உங்களால். எதையோ தூயின சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த தூயின சுற்றுறீங்க பார்த்தீங்களா, கரைச்சிடுங்க. அது சரணாகதியில் தான் வரும். அது கடவுளாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கடவுளாக இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த மனிதர்களாக இருக்கலாம். அப்புறம் நன்றி உணர்வு. நன்றி உணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை தூங்க வைக்கிறதே உங்கள் நன்றி உணர்வு தான். யார்கிட்டயோ நன்றியாக இருந்திருங்க. தயவுசெய்து இதெல்லாம் நான் வந்து அனுபவத்தில் சொல்கிறேன். நன்றி உணர்வு இல்லைன்னா நீங்கள் வாழ்கிறதே வேஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு, சரியான டைமில் சூரியன் வருது, மழை பெய்யுது, காத்தடிக்குது. உங்களுக்கு தேவையான அடிப்படை காற்று, மூச்சு காற்று, இல்லைன்னா செத்து போயிடுவோம். அது ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நன்றியாக இருக்கோம் நம்ம. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவனை விட நான் கம்மியாக இருக்கேன்னு சண்டை போடுறோம். எனக்கு கிடைக்கலையான்னு சண்டை போடுறோம். கிடைச்சதுக்கு நன்றியாக இருங்க, எல்லாமே கிடைக்கும். கிடைச்சதுக்கு நன்றியாக இருந்தீங்கன்னா அனைத்தும் கிடைக்கும். நான் வந்து ஆக்சுவலி அவுட் ஆஃப் ஃபீல்டு. சினிமாவில் என்னோட பீரியடில் வந்த யாருமே இருக்கிறது தெரியல. இன்னும் என்னை இயற்கை எடுத்துகிட்டு போகுது. என்ன காரணம் தெரியுங்களா? நான் நன்றியோடு இருப்பேன். ஒரு வாரம் எனக்கு ஹாப்பி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஹாப்பி. ஒரு வாரம் எவ்வளோ பெரிய விஷயம், மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அஜிஷோ ஒரு வாரத்தில் துரத்திட்டாங்கன்றது தப்பு. அங்கே தான் நீங்கள் இயற்கைக்கு எகென்ஸ்டாக மாறுறீங்க. அது ஏதோ ஒரு கான்செப்டில், ஒரு கணக்கில் என்னை வெளியே அனுப்பிச்சிருச்சு. ஸோ நன்றி உணர்வு மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, சரணாகதி.
யாருக்கிட்டையாவது நீங்கள் உங்களை தூக்கி சுத்தாதீங்க, ஒப்படைங்க. ரெண்டாவது, நன்றி உணர்வு. யார்கிட்டயும் இருக்கு, நீங்கள் நன்றியாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே அவன் உங்களுக்கு விசுவாசம் ஆகிடும். உங்கள் பாஸுக்கு நீங்கள் நன்றியாக இருக்கீங்கன்னு காட்டிடுங்க, உங்கள் பாஸ் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார். உங்கள் புருஷனுக்கு நீங்கள் நன்றியாக இருக்கிறத காட்டுங்க, லவ்வருக்கு நன்றியாக இருக்கிறத காட்டுங்க, உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. எல்லாம் மனுஷங்க தான். ஐயோ இவ்வளோ நன்றியாக இருக்கா, இவளுக்கு நம்ம துரோகம் பண்ணுறதான்றது வரும். மனிதன் தானே, நாம் என்ன பண்ணுறோம், ஈகோவை காட்டுறதுலேயே இருக்கோம். நீ ஈகோ காட்டினா அவன் ஈகோவை காட்டுவோம், நன்றியை காட்டி பாருங்க அவனும் நன்றியை காட்டுவோம். ஸோ இந்த ரெண்டை தான் நான் பிக் பாஸில் பதிய வைக்க வந்தேன். டைம் இல்லாதனால இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். 2 இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், கிராஸ் செக் பண்ணிட்டு இருங்க. நன்றியாக இருக்கீங்களா, அது யாருக்கு நீங்கள் டிசைட் பண்ணீங்க. சரணாகதி ஆகிட்டீங்களா, யாருக்குன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இது 2 இல்லாமல் உங்களால் வாழ முடியாது, எழுதிட்டேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ சார்.